ஹாய். நம்ம இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். பச்சை தக்காளி குழம்பு வைக்கலாம். பச்சை தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி ஒரு லெமன் அளவு எடுத்துக்கிட்டோம், மிளகாத்தூள், உப்பு. அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறன்றத. வானலை வச்சுக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் பரவாயில்ல, அது உங்கள் சௌகரியம். எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் கொஞ்சமா. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான், நீட்டு வாக்கில் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வந்து பூண்டை நசுக்கி போடுவோம். நசுக்கி போட்டாதான் பசங்க, ஒரு சில பசங்க பூண்டை எடுத்து, சின்ன பசங்கலாம் பூண்டை வந்து எடுத்து வெளியே வச்சிருங்க, சாப்பிடாதுங்க. பூண்டை கூட சாப்பிட மாட்டாங்க சின்ன பசங்க. என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன பசங்கலாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம பூண்டை நசுக்கி போட்டுறோம். இது பாருங்க, பூண்டை நசுக்கிட்டு போட்டால் அந்த பூண்டோட சாயம் அதில் போயிடும். பூண்டு நல்லா குழஞ்சிடுச்சுன்னா சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்கணும், நல்லா வதங்கணும். பச்சை தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம பச்சை தக்காளி சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். இது பச்சை தக்காளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்குன்னே நான் வந்து 1 கிலோ வந்து 30 ரூபான்னு விற்றாங்க. தக்காளியை விட காய் தாங்க விலை அதிகம் எங்களுக்கு. நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஆனால் இந்த காயெலாம் கரையாது. தக்காளி காய் வந்து நம்ம தக்காளி மாதிரிலாம் கரையாது. இது அப்படியே தான். இவங்க வந்து பூண்டு இதுக்குன்னே நான் வந்து 1 கிலோ வந்து 30 ரூபான்னு விற்றாங்க. தக்காளியை விட காய் தாங்க விலை அதிகம் எங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா அரிஞ்சு நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் தக்காளி காய் குழம்பு. ஆனால் கொஞ்சம் வதங்கணும், நல்லா கொஞ்சம் வதங்கினாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா. அது கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி கூடவே பாருங்கள், நான் எவ்வளோ தடவை கொட்டினேன். கிட்ட 10 தக்காளி காய் இருக்குங்க. அவ்வளோ எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூள் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவீங்க செஞ்சு சாப்பிடுறது. இப்போ வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கா? இன்னும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். கொதிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குழம்பு கொதிச்சிடுச்சு. பக்கத்துலலாம் வெளியிலே போக முடியல. நீங்கள் செஞ்சு பாருங்களாம், வாசனை அப்படி தூக்குது. ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.